சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசைக்குத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மீனராசி சனி வக்கர பலன் 2026 நிகழும் மங்களகரமான தமிழ் மாதங்களில் ஆடி மாதம், அதாவது பராப வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி மீன ராசியில் இருந்து கொண்டு சனி பகவான் வக்கரகதியில செஞ்சிருக்க போகிறார். எது வரைக்கும் அப்படின்னா கார்த்திகை மாசம் 24ஆம் தேதி வரை, அதாவது 26/7/2026 இருந்து 10/12/2026 உள்ள காலம் மீன ராசியில சனி பகவான் வக்கரகதியில செஞ்சிருக்க போகிறார், அதாவது உங்க ராசியில. அதனால உங்க ராசிக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த 4 கிரகத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகம் குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன், சனி, இந்த 5 கிரகங்களும் சூரியனுடைய சஞ்சாரத்தை அனுசரித்து அப்பப்ப வக்கரகதியில செஞ்சிருக்கும். வக்கரம்னா ஒன்றும் இல்லை, அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விடுபட்டு செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் வக்கரம். உச்ச வக்கரம் நீச்ச பலனை செய்யும், நீச்ச வக்கரம் உச்ச பலனை செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆட்சி உச்சமே பார்த்தீங்கன்னா கிரகத்துடைய காரகத்துவத்தை அனுசரித்து தான் அந்த வீடு அந்த கிரகத்துக்கு உச்சமா அப்படின்னு தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது ஒரு கிரகம் பலன் கொடுக்கும் பொழுது தன்னுடைய கிரக காரகத்துவம்னு இருக்கு, கிரக காரகத்துவ வழியாகவும் பலன் கொடுக்கும், ஆதிபத்திய வழியாகவும் பலன் கொடுக்கும். எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருந்தா என்ன பலன், அது ஒரு புறம். அடுத்ததான் தன்னுடைய காரகத்துவ அடிப்படையிலையும் பலனை செய்யும் கிரகம். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரம் அடையும் பொழுது தன்னுடைய காரகத்துவ பலனை குறைச்சி ஆதிபத்திய பலன்களை விசேஷமா செய்யும், அதான் வக்கர காலம். அப்ப சுப கிரகம் வக்கரமான நல்ல பலன் இல்லை, பாவ கிரகம் வக்கரமான நல்ல பலன் உண்டு. அப்ப ஜோதிட சாஸ்திரத்துல முழு பாவி அப்படின்னா சனி, முழு சுபர் அப்படின்னா குரு. அப்ப முழு பாவியாகிய சனி பகவான் வக்கரகதியில செஞ்சிருக்கிறது நன்மையை செய்யும் அனைவருக்கும். அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி, 7.5 நாட்டு சனி நடக்குது. அதிலும் குறிப்பா ஜென்ம சனி நடக்குது. பொதுவா 7.5 சனியில விரைய சனி, பாத சனியை விட ஜென்ம சனி தான் ஒருவருக்கு டஃப்பான காலம். சிவபெருமான் திருமணம் செய்த சதியை இழந்தது ஜென்ம சனி காலத்துல தான். தாரத்தை இழந்து கிழக்கு வச்சிடும், குடும்ப சண்டைகள் ஏற்படுத்தும், கடன், கபல, துக்கம், வியாதி, வழக்கு, சண்டை, அசிங்கமான, வீட்டுல திருடு போறது, கர்மம் செய்யறது, இந்த மாதிரியான கெடுபலனை செய்யும். ஜென்ம சனி காலம் இருட்டுல குண்டு ஊசி தேடுற மாதிரி, உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காது, கடுமையா உழைக்க வச்சு கம்மியா சம்பளம் கொடுக்கறது, அவ எதை எடுத்தாலும் தடை, தாமதம், இழுபறி, அடுத்தது என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற கூடிய அந்த இதே கிடைக்காது. அதான் ஜென்ம சனி காலம், இருட்டுல குண்டு ஊசி தேடுற மாதிரியான காலம். அப்ப ஜென்ம சனிங்கிறது அவ்வளவு கெடுதல்களை செய்யக்கூடியது. தசாபுத்தி வலுவா இருந்தா பெருசா பாதிக்காது. அதே நேரத்துல இப்போதைக்கு என்ன அப்படின்னா குரு 9வது பார்வை, அவங்க ராசிநாத 9வது பார்வையை உச்சமாகி பார்க்கறதுனாலையும் அதனுடைய கெடுபலன்கள் தாக்கம் குறைந்து காணப்படும். ஆனாலும் இந்த வக்கர காலத்துல 7.5 சனியோட பாதிப்பு மீனராசியை பொறுத்த வரைக்கும் பெருசா தீமைகள் செய்யாது, நன்மைகள் செய்யும். 7.5 சனியோடைய பாதிப்புல இருந்து விடுபட்டு செஞ்சிருக்கக்கூடிய காலம். அதாவது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வந்துருச்சு, எங்களோட ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு, எங்களுக்கு அந்த பலன் ஏற்படலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலம். புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய காலம். அனைத்து சுபகாரியங்களும், திருமணம், வீடு கட்டுறது, காது குத்துறது, இந்த மாதிரியான அனைத்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலம். குழந்தை பேரு, அதே போல பார்த்தீங்கன்னா கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து சுபகாரியங்களும், பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சியும், வேண்டிய வேலை கிடைக்கிறதும், வெளிநாட்டு யோகமும் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சனி வக்கர காலம் மீனராசிக்காரர்களுக்கு நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா காரகத்துவ அடிப்படையில பலன்களை குறைச்சி ஆதிபத்திய பலன்களை செய்யும் அப்படின்னு சொன்னோம். அப்ப மீனராசிக்கு சனி பகவான் எந்த வீட்டுக்கு அதிபதி? 11ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். விரயஸ்தானத்துக்கு அதிபதி ராசியில சஞ்சரிச்சா என்ன பலனை செய்வார்? அதுவும் குருவுடைய உங்க ராசிநாதனுடைய 9வது பார்வையோட செஞ்சிருக்கிறதுனால நல்ல பலன். லாபாதிபதி ராசியில சஞ்சரிச்சா லாபகரமான மனிதர், எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். முக்கியமாக இந்த சனி வக்கர காலத்துல மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக நடக்கணும்னு நினைச்சு வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். சர்வசாதாரணமாக இந்த சனி வக்கர காலங்களில் மீனராசிக்காரர்கள் நடக்கும், தெய்வத்துடைய அருளால். அதே போல பாத்தீங்கன்னா மூத்த சகோதர வழி நன்மைகள்,
நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்காருன்னா விரயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள், வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, காது குத்துறது, வீட்டை ரிப்பேர் பார்க்கறது, இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரியான சுப செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாட்டுக்கு விசா கிடைக்கிறது, பாஸ்போர்ட் கிடைக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா கட்டில் சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சனி வக்கர காலம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும். மீன ராசியை எல்லா ராசியை விட மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர காலங்கிறது ஜென்ம சனியுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியாக, ஒரு தடை தாமதம் இல்லாமல், எதை எடுத்தாலும் தடை தாமதம் நடந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் தடை தாமதம் இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்தும் நடந்து, தொழிலிலே லாபங்கள், தொழிலிலே வெற்றிகள், அதே மாதிரி புதிய வாய்ப்புகள், வருமானங்கள் பெருகக்கூடிய காலமாகத்தான் இந்த ஜென்மசனி நடந்தாலும், 7ரை சனியில ஜென்மசனி நடந்தாலும், ஜென்மசனியுடைய பாதிப்பிலிருந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய, நிம்மதியாக இருக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த சனி வக்கர காலம், அதாவது ஆடி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை உள்ள காலம், 26/7/2026 10/12/2026 உள்ள காலம் மீனராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான காலம். எந்த ஒரு புது முயற்சியும் தொடங்கி அதில் வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.